அன்புகனிய தோழர்களுக்கு வணக்கம். போலி தமிழ் தேசியம் அப்படின்னு நாம சொல்றது தமிழ் தேசியம் வேண்டாம் அப்படிங்கிற பொருள் கிடையாது. தமிழ் தேசியத்திற்கு எதிராக பேசக்கூடிய போலிகளைத்தான் நாம மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துறோம். அப்படியான ஒரு நபராகத்தான் மணியரசன் இப்போ அம்பலப்பட்டு நிற்கிறார். ஏற்கனவே அந்த வட்டத்தில் தான் இருக்கிறாரு. அப்படி என்ன அவர் பேசிவிட்டாரு, அப்படி என்னையா அவர் பேசிவிட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் நிறைய இருக்கு. இந்த பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? பல நாளா தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு தமிழ் தேசிய போர்வையில் ஒளிஞ்சுக்கிட்டு அந்த ஆரிய தேசியத்தை அல்லது இந்துத்துவ பிராமணைய கட்டமைப்பை அழக மக்கள்கிட்ட கொண்டு புகுத்துவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் தேசியம் பேசி 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 இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இந்த மணியரசனை நம்ம பார்க்கிறோம். அந்த மணியரசன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆரிய இந்து, தமிழர் இந்து அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். ஆரிய இந்துன்னா யாரு, தமிழர் இந்துன்னா யாரு அப்படின்றதையும், இந்த மணியரசன் கடந்து வந்த பாதை என்ன, அவர் வச்ச முழக்கங்கள் என்ன, அவர் மக்கள்கிட்ட வச்ச கோட்பாடு என்ன, அவர் பயணிச்ச அரசியல் பயணங்கள் என்னங்கிறது தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். திரும்ப திரும்ப சொல்றோம், போலி தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னா உண்மையான தமிழ் தேசியவாதிகளுக்கு எதிரானது இல்லை. போலி தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னாவே உண்மையான தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை உண்மையான இவர் தமிழ் தேசியவாதின்னா தொடர்ச்சியாக பாருங்க, உண்மையாவே இவர் போலிய தமிழ் தேசியவாதியா அல்லது உண்மையான தமிழ் தேசிய பாருங்க. தோழர்களே, மணியரசன் அவர்கள் சமீப காலமாக நமக்கு எப்படி அறியப்பட்டிருக்காருன்னா தமிழ் தேசியவாதி அப்படின்னு தானே அறியப்பட்டிருக்காரு இல்லையா? தமிழ் தேசிய பேரியக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை கட்டி இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாது, ஆனா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இந்த மணியரசன் துவக்க காலங்கள்ல பெரியாரின் புகழ் பாடக்கூடிய ஒரு நபராகவும் தமிழர்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு அவர் எடுத்த ஆயுதம் யாருன்னா பெரியார் தான். யார நீங்க மேற்கோள் காட்டுறீங்க, யார நீங்க ஆயுதமா எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறதுதான் உங்களோட ஒட்டுமொத்த அரசியல் பயணத்துக்குமான விடைய அமையும். அப்படி மணியரசன் எடுத்த ஒரு ஆயுதம் யாருன்னா தந்தை பெரியார் அவர்கள். அதை அவரே மென்ஷன் பண்றாரு. துவக்க காலங்கள்ல இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பாதுகாப்பு அரண் யாருன்னா பெரியார் தான். பெரியார் அன்றி இங்க வேறு யாரும் இருந்துட முடியாதுங்கிறார். வேற யாருமே இருந்துட முடியாது. பெரியார் ஏன் தேவை, எதற்கு தேவை, ஏன் அவசியமாகிறார் அப்படின்னு அவர் பல புத்தகங்களை அவரே மேற்கோள் காட்டியிருக்கார். அந்த மணியரசன் தான் ஐயா பேரை பிடிச்சு கூப்பிடுற தப்பா இல்லையா, வயசுக்கு மரியாதை வேண்டாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதே வாயால தான் தோழர் மணியரசன், ஐயா மணியரசன் அவர்கள் மரியாதைக்குரிய அப்படின்னெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்ட மணியரசன் இப்போ மிஸ்டர் சங்கி மணியரசன் அப்படின்னு சொல்றதுக்கு பொருத்தமான ஒரு நபராகத்தான் அவர் இருக்கிறார். என்னங்க இவ்வளவு பேர் குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு அவங்க என்ன பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சமூக வலைதளங்களை பரவலாக ஒரு சில வினாடிகள் ஓடக்கூடிய வீடியோ தான். அந்த சில வினாடிகள் எவ்வளவு ஆபத்தான, எவ்வளவு வஞ்சகமான, நஞ்சு கலந்த வீடியோ அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டாபிக். அந்த வீடியோ பாருங்க. அவன் இந்து சொல்லுகிறான், நம்மளும் அப்படி இந்து அல்ல. நாங்க அதுதான் சொன்னோம், நாமெல்லாம் ஆரிய இந்து அல்ல, நம்ம தற்சார்பான தமிழ் இந்து. வடநாட்டு இந்துக்கும் அயல் மாநில இந்துக்களுக்கும் நம்ம ஆரிய இந்து, தமிழ் இந்து. ஆரிய இந்துன்றது வேற, நாங்கெல்லாம் தமிழ் இந்து. அத நாங்கன்னு சொல்லல, ஏன்னா அவர் இந்துவே கிடையாது. அவர் வாழ்நாள்ல இன்னும் சொல்ல போனா தமிழர்களோட முதல் இறை வழிபாடு எதுன்னா சூரியன் இல்லையா? கதிரவனை பார்த்து தான் தமிழர்கள் முழுக்க காலையில் எழுந்த உடனே சூரியனை கும்பிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. தமிழர்களோட ஒரே கொண்டாட்ட பண்டிகை திருவிழா எதுனா பொங்கல் தான். அந்த நடுகள் வழிபாடு, குறுகள் வழிபாடுன்றது அங்கங்க மண் சார்ந்த வகைப்படும். ஆனா பொதுவாக தமிழர்கள் அனைவரும் ஒரு கொண்டாட்டம் இருக்கிறன்னா அது பொங்கல். அந்த பொங்கல் எப்ப துவங்குது அப்படின்னா சூரிய வழிபாட்டுல இருந்து துவங்குது. அந்த சூரிய வழிபாட்டை இந்த மணியரசன் செய்யறாரான்னு பாரு. யார் தமிழர் இல்லை? சூரியனை வழிபடாதவர்கள் தமிழர் இல்லை. முடிஞ்சு வச்சு போங்கடா. இதுல யூரின் டெஸ்ட் நீங்க எடுக்காதீங்க. சூரியனை கடவுளாக ஏற்காதவன் தமிழன் இல்லை. ஏன்? ஆதி மனிதன் தொட்டு
பஞ்சபூதம் தான். அது பஞ்சபூதமெல்லாம் இல்ல, அதுதான் பஞ்சசாமி. நம்மளுக்கு நம்ம சூரியனை சாமின்னுவோம், காத்த சாமின்னுவோம், மலையை சாமின்னுவோம், பூமியை சாமி அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் 5 நாம சாமின்னு சொல்லுவோம். ஆரிய இந்து பிராமணிய வர்க்கம் சொல்லுது இது பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லுது. ஐம்பெரும் ஆற்றல் அப்படின்னு பல இடங்கள்ல முன்னோர் நூல்கள்ல அது குறிப்பிட்டப்படுது. அந்த ஐம்பெரும் ஆற்றல், முதன்மையான ஆற்றல், பேராற்றல் சூரியன். அந்த சூரிய வழிபாட்டை தமிழர்கள் மரபு ரீதியாக தொன்று தொட்டு வணங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியான நிகழ்வுகளை மணி அரசன் பங்கெடுத்து இருக்கிறாரான்னு பாருங்க. இப்பயும் சொல்றேன், அவர் பங்கெடுக்காத காரணம் என்னன்னா, அவருக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய பிழைப்புவாதம் அப்படின்னு. சரி, நீங்க சூரியனை கொண்டுட்டு தமிழர் ஆயிடுவாரா? அப்ப மத்த ஆட்கள்லாம் கும்பிடுறானே அப்படின்னா, அவன் கும்பிடுவான், அது பிரச்சனை இல்லை, அவன் வணங்குவான். நான் சொல்றது வாழ்வியல் ரீதியான, வரலாற்று ரீதியான தொன்மை கலந்த வழிபாட்டை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ தமிழ் தொன்மை, அந்த தொன்மை, இந்த தொன்மைன்னு பேசிட்டு இருக்கல. நீ பிராமணன் வந்து சூரியனை கும்பிட மாட்டான், அவன் வேள்வியை தான் கும்பிடுவான். அவனுக்கு உருவ வழிபாடு கிடையாது. அவன் உருவத்தை வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் பாப்பா வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அது மாதிரி இவனுங்களும் தமிழ் தேசியம் உழவு புகுந்துக்கிட்டு தமிழர்கள்கிட்ட ஒரு புகைச்சலை உண்டாக்கிக்கிட்டு, நீ சூரியனை கும்பிடியா அப்புறம் பேசிப்போம், அது சூரியனை கும்பிடுற மாதிரி ஒரு போட்டோ, மணியரசனை கும்பிடுற மாதிரி ஒரு போட்டோ அனுப்புங்க. கிடையவே கிடையாது. எவ்வளவு திமிர் இருந்தா ஆரிய ஹிந்துன்னு சொல்லிவிட்டு தமிழர் இந்து தனியா இருக்கான். நீ தமிழர் வேற ஆரியர்கள் வேறன்னு சொன்னா கூட அது ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா ஹிந்துல 2 ஹிந்து இருக்கு, பாய்சன்ல 2 பாய்சன் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வந்து ஸ்லோ பாய்சன், இது வந்து ஃபாஸ்ட் பாய்சன், சீக்கிரம் செத்து போயிடுவா, இது மெதுவா அப்படி இருக்கு. ஹிந்துத்துவத்தை வேறறுப்பதற்காகவும் அது இந்த மண்ணுல இல்லாம வேறு பிடுங்கி எறிவதற்குமான பயணத்துலதான் தமிழ் தேசியவாதிகள் கடமாடி இருக்காங்க. புரட்சியாளர் தமிழரசன்ல இருந்து இந்த மணியரசன் ஆரிய பிராமண கூட்டத்தோட தமிழ் மக்களை எதிராக நிற்கிறதுக்காக எந்த சொல்ல எடுக்கிறான் பாருங்க. அவங்க அந்த இந்து, நான் இந்த இந்து, அயல் நாட்டு இந்து, தமிழ்நாட்டு இந்து. அடடா, என்ன மாதிரி என்ன கண்டுபிடிப்பேன். அயல் நாட்டு இந்து, அயல் நாட்டு இந்துன்னா அப்ப இந்தியான்றது என்ன, நாடு இல்லையா? அவன் இந்தியா தான். நம்ம யூனியன் சொல்லுவோம், ஒன்றியன் சொல்லுவோம், அது ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கேன், அரசியல் சாசனம் ஒண்ணு சொல்லுது. ஆனா நடைமுறையில் என்ன இருக்கு? அயல் நாட்டு. காரி துப்ப மாட்டாரா எவனா அது கேட்டான்னா? அயல் நாட்டு இந்து, உள்நாட்டு இந்து. இது மாநிலம் கூட தெரியாதா தற்குறி? இது மாநிலம். தமிழ்நாடுங்கிறது நாடுன்னு இருந்தா கூட நாடு கிடையாது, ஒரு மாநிலம். அயல் நாடு. ஒருவேளை வடநாடு தென்னாடு அப்படின்றத சொல்லிக்கிறாங்களோ என்ன? ஒண்ணுமே புரியல. ஆரிய இந்துன்னா உலகத்துக்கே தெரியுங்க. அவன் வேதங்களை முன்மொழிவாங்க, வேத நூல்களை முன்மொழிவாங்க, பிரம்மனை முதல் கட்டமா வைப்பாங்க. வேதங்கள் தான், வேள்விக்கு அடுத்தது வேதம், வேதத்துக்கு அடுத்தது பிரம்மா, அப்புறம் வந்து அடுத்து அப்புறம் பிழைப்புவாதத்துக்காக அந்த உருவ வழிபாட்டெல்லாம் கட்டமைப்பாங்க. அவங்க ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு. பிராமண, வைசியன், சூத்திரன், சத்திரியன் அப்படின்னு ஒரு ஒரு பட்டியல் இருக்கு. அதுல பிராமணன் கீழே வைசனும், வைசனுக்கு கீழே சத்திரியனும், சத்திரியன் கீழே சூத்திரனும் வச்சிருக்கிறான். அப்படி ஏதாவது படிநிலையில இந்து படிநிலை இருக்கா? ஹிந்துன்னா என்ன தெரியுமா? பிரிட்டிஷ்கார வச்சதுன்னு சொல்றாங்க. அவன் சனாதனின்னு சொல்லிக்கிறான். ஹிந்து அப்படிங்கிறது 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் வச்சதுன்னு சொல்றான். சரி, தமிழ் இந்துக்கு எவன் வச்சு பேரு? அந்த அவன் சொல்ற இந்துக்கு அது ஹிந்து இல்ல, அவனே சொல்லிக்கிறான். ஏன்னா பிராமணர்களை இந்து ஒத்துக்க மாட்டாங்க, நாங்க வந்து சனாதனிகள். அது வைதீக சனாதனதிகள்னு சொல்லுவோம். அதுல பல பிரிவு இருக்கு. சனாதனம் ஒரு சாதாரண சனாதனம் இல்ல, ஹிந்துத்துவா வேற, இந்துத்துவம் வேற. இந்துத்துவன்றது பயங்கரவாதம், ஹிந்துத்துவம் வந்து தீவிரவாதம். தீவிரவாதம்னா தீவிரமா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கடைபிடிப்பாங்க. இந்துத்துவம் வேற, இந்துத்துவா வேற. அது போல இங்க ஏதாவது இந்துத்துவம் வேற ஏதாவது வேறுபாடு இருக்கா? இது யார் சொல்லி கொடுத்தா? அவன் 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்துன்னு சொல்லிட்டான். சிந்து நதிக்கரைக்கு அந்த பக்கம் இருப்ப அப்பால் இருப்பவர்கள் எல்லாம் இந்துக்கள் அப்படின்னு இங்கிலீஷ்காரன் சொன்னதாக அவங்க சொல்றாங்க. தமிழர் ஹிந்துன்னு சொல்றிய, எப்படி இங்க ஆந்திராக்கு அந்த பக்கம் இருக்கிறவன், கேரளாக்கு இந்த பக்கம் இருக்கிறவன், கர்நாடகாக்கு இந்த பக்கம் இருக்கிறவன் இவன் இந்துக்கள் அப்படின்னு இப்ப நான் மணியரசன் சொல்ல வராரா? இது என்ன வகையான புரிதல், எந்த வகையான கருத்து இதெல்லாம்? ஆரிய இந்து, தமிழர் இந்து, தமிழர் நெறி, தமிழர் வாழ்வியல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா முதல் முறையாக
தமிழ் இந்து அப்படின்னு நம்ம புதுசா கேள்விப்படுறோம். அப்புறம் தமிழ் பிராமணர்னு கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இதே மணியரசன் சொல்லி இப்பெல்லாம் வந்து ஆரியர்கள் கிடையாது, தமிழ் பிராமணர்கள் அப்படின்னு வந்து சொல்லி இருந்திருக்கிறாங்க. இப்ப என்னாச்சுன்னா ஒருபடி மேல சொம்படிக்கிறது எப்படி இருக்கணும்னா நல்ல குப்புறப்படுத்த சொம்படிக்கணும், அப்பதான் நல்ல சில்லறை கிடைக்கும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா நல்ல குப்புறப்படுத்தப்பட்டு ரவுண்ட் அடிச்சு சொம்படிக்கிறார். தமிழ் பிராமணர்கள் போய் இப்ப தமிழ் ஹிந்துன்னே வந்துருச்சு. அடுத்த நாம் தமிழர் மேடைகள்ல இதெல்லாம் ஓடும். தமிழ் பிராமணர் போய் இனிமே தமிழ் இந்து அப்படின்னு வந்துடும். நாம் தமிழர் மேடைகள்லாம் என்ன மாதிரி கருத்தியல் பேசிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி தற்கூறிகள் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இப்ப என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னாலும் நம்ம பார்த்து தானே வந்துட்டு இருக்கோம். காலகாலமா நிறைய பாக்குறோமா இல்லையா. நாம் தமிழர் மேடை மக்களுக்கான மேடை, நாம் தமிழர் மேடை பகுத்தறிவுக்கான மேடை, நாம் தமிழர்ன்றது முற்போக்குக்கான மேடை, நாம் தமிழர் அப்படிங்கிறது மக்களோட விழிப்புணர்வுக்கான மேடைன்றத போய் இன்னைக்கு என்னவா மாறி இருக்கு பாருங்க. அது இந்த மாதிரி ஆட்களோட கருத்து கேட்கறது, இந்த மாதிரி ஆளுங்க போய் பாடம் எடுக்கிறது, பெரிய புடிங்கிங்க இவனுங்கெல்லாம். அப்படி தமிழ் தேசிய புடிங்கிங்க இவனுங்கெல்லாம் போய் பாடம் எடுக்கிறது அங்க போய். இப்ப அந்த நல்ல பசங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் வளர்ந்து வரானுங்கள, இவனுங்க சொல்றதை எடுத்துக்கிட்டு அவன் பெரியார் மண்ணு அது இது லொட்டு லொசுக்கு அவன் கரெக்டா தான் இருந்தானுங்க. பெரியார் போட்ட நெஞ்சில வச்சுக்கிட்டு மேடையில் பேசிட்டு இருந்த ஆளுதான் நாம் தமிழர் கட்சிகளா. அவங்க சுய அறிவு கிடையாது. மொத்தமா எவனாவது போட்டாலும் அதை வாங்கிட்டு அப்படியே வாந்தி எடுக்க வேண்டியது. அங்க எவனாவது அந்த கிளாஸ் எடுப்பான், அந்த கிளாஸ் எடுத்தது அப்படியே வாந்தி எடுக்கிறது. இப்போ இவர் வாந்தி எடுத்து வச்சிருக்காரு தமிழர்களா இந்து அப்படின்னு. அதை எவன் சாப்பிட்டு திருப்பி அந்த வாந்தி ரிட்டனா வாந்தி எடுக்க போறான்னு தெரியல கருமம். சீமான் RSS மேடையில பேசினதுக்கும் இந்த சங்கி மணியரசன் தமிழர்கள் வந்து இந்து அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரே ஒரு காரணம் தான், எல்லாம் பிழைப்புவாதம். அங்க போய் என்னையா பண்ண, நான் பெரியாரை எதிர்த்து நான் பேசிட்டேன், அங்க போய் என்னையா பண்ண, பெரியாரை வந்து மண்ணுன்னு சொல்லிட்டேன், அங்க போய் என்னையா புடுங்கின, நான் நட்டு வச்ச கடப்பாறைய புடுங்கி திராவிட கோட்டை இடிக்கிறேன்னு சொன்னேன். சீமான் அங்க பேசினது. இவரு திராவிடம் 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 செத்து சுண்ணாம்பு ஆக வேண்டியது. ஆமா நீங்க பேசலாம், கருத்து சுதந்திரம் இருக்கு, திராவிடத்துல சிக்கல் இருந்தானே பேசுங்க, வரலாற்று ரீதியான வரலாற்று தரவுகளோட கருத்தியலோட நீங்க கருத்தை முன்வைங்க. புதுசா கண்டுபிடிக்க கூடாதியா. தமிழர் மரபுல எங்கேயுமே கிடையாது. தமிழர்களை இந்து சொல்ற அளவுக்கு எங்கேயுமே கிடையாது. சரி அப்படியாவது தமிழரசன் சொல்றாருன்னா நீங்க தமிழர்களே வரல. இங்க தமிழர் கொண்டாடுவாங்கள நெல்கள் வழிபாடு, சிறுகள் வழிபாடு, குழந்தை வழிபாடு, எதுலுமே நம்பிக்கை கிடையாது தமிழரசனுக்கு. ஏன்னா அவன் கிறிஸ்டின். அது சொல்லக்கூடாது, அப்படி ஒரு கால்புணர்ச்சி நம்மளுக்கு கிடையாது. அவர் கிறிஸ்டின்ன்றதுனால நீ தாக்குறியா, அப்படியான கண்ணோட்டம் இல்ல. இவங்க தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தமிழர்களா கிடையாது அப்படின்னு. நீ யாரு, கிறிஸ்டின் தானே. அவ கிருஷ்ணா தமிழர் இல்லையா, அந்த நோக்கமே இல்ல. நீங்க மதமா என்ன மாறிட்டு போங்க, நீங்க தமிழர்கள் தான் நம்மளோட கருத்தம். இன்னும் சொல்ல போனா நான் வந்து இந்த சாதி மதம் மொழி இனம் நாடு இதெல்லாம் கடந்து மனிதத்துவத்தை பத்தி நம்ம ஆழமா புரிஞ்சிருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம கடந்து நம்ம பேசுறோம். குறைஞ்சபட்சம் அறிவாது இருக்கலாமா வேணாமா. தமிழர்களை திராவிடத்துக்கு எதிராக நிறுத்திட்டு அதே தமிழர்களை இந்து அப்படின்னு சொல்றான் அப்படின்னா இவன் தமிழ் தேசியவாதியா? அவன் இவன் சொல்றதுனால என்ன நீங்க தரம் தாழ்ந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா, பெரியாரையும் அம்பேத்கரையும் கம்யூனிஸ்டுகளையும் இவங்க பேசாத பேச்சையா நான் பேசிட்டு போறேன். ஒருவேளை இப்படி பேசுறது உங்க மனசை புண்படுத்தினா அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஐயா மதிப்புக்குரிய புரட்சியாளர் தோழர் மணியரசன் அப்படி பேசலாமா? தற்குறின்னு தற்குறின்னு தான் சொல்லணும், சொம்பு தூக்கிய சொம்பு தூக்கின்னு தான் சொல்லணும், கேடு கட்டவன கேடு கட்டவன் தான் சொல்லணும், போலி தமிழ் தேசியவாதிய போலி தமிழ் தேசியவாதின்னு சொல்லி செருப்பால தான் அடிக்கணும். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இதுல என்ன ஏன் பிரச்சனை இருக்கு? திராவிடத்துக்கு ஏதோ நிறுத்தினீங்களா இல்லையா தமிழர்களை? தமிழர் வேற திராவிடம் வேறன்னு பிரிச்சிங்கள நார்னாரா? அதை பத்தி நம்ம பேசவே இல்லையே. ஏன் பேசல? சரி அவங்க உரிமை இருக்கு அப்படி பேசுறதுக்கு. இப்ப அதை கொண்டு வந்து ஹிந்துவோட நிறுத்துறீங்க பத்தியா? அண்ணன் தம்பி சண்டை. நீங்க தமிழரும் திராவிட சண்டை அண்ணன் தம்பி சண்டை. நீங்க இப்போ தமிழர்களுக்கு இந்து அப்படின்னு சொன்னா அப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஹிந்துவை நீ என்னன்னு சொல்லிட்டு இருந்த, பாப்பான என்ன சொல்லிட்டு இருந்த, ஆரியர் என்ன சொல்லிட்டு இருந்த? இப்ப ஆரியம் சொன்ன அதே வார்த்தை நீ கொண்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா உன்னை சொம்பு தூக்கி பணத்துக்காக பிச்சை எடுக்கிற பயல்கள் சொல்லலாமா வேண்டாமா? மக்களை வந்து தொடர்ந்து குழப்பத்துல வச்சிருப்பதுதான் சனாதனவாதிகளோட வெற்றி. அந்த சனாதனவாதிகளோட வழியைத்தான் இந்த மணியரசன் போன்ற போலி தமிழ் தேசியவாதிகள் தங்களோட ஆயுதமா எடுத்து வச்சிட்டு இருக்கிறார். பணத்துக்காக
மட்டும்தான் மணியரசன் இதை பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. வெறும் பணத்துக்காக பிழைப்புவாதம்னா வெறும் பணம் மட்டும் இல்லை. அதை வரலாற்று ரீதியான திரிவு, வரலாற்று ரீதியான புனைவு, தமிழர் துரோகம், வாழ்வியல் துரோகம், வரலாற்று துரோகம், இப்படி பல்வகையான துரோகங்கள் இருக்கு. அப்போ பணத்துக்காக இதை மட்டும் அவன் செய்யறான்னா பணத்துக்காக மட்டும் செய்யல, இவங்களுக்கு வெவ்வேறு அஜெண்டா இருக்கு. தோழர்களே, தனி மனித தாக்குதலோ அல்லது தனி மனித புகழ் பாடுதலோ நம்ம எப்பவுமே செய்யறது கிடையாது. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், பெரியார் பிறந்தனாலுக்கும் அம்பேத்கர் பிறந்த ஆகா ஊகனா அவங்கள நம்ம புகழ மாட்டோம். அவங்க விட்டு போன கருத்தியல் பயணத்தை தான் நம்ம பேசுவோம். இன்னும் சொல்ல போனா அவங்க சொன்ன சின்ன சிக்கல்களை பத்தி கூட விமர்சனம் வைக்கிறோம். தனி நமது புகழ் பாடுதலோ அல்லது தனி நம்ம விருப்பையோ நம்ம ஒருபோதும் செஞ்சதில்ல. இந்த காணொளி கூட தனிப்பட்ட மணியரசன் அப்படிங்கிற நபருக்கு எதிராக இல்லை. அவர் சொன்ன ஆரிய ஹிந்து, தமிழர் இந்து அப்படிங்கிற சொல்லுதான். நீங்க சொல்லுங்க, ஆரிய இந்து, தமிழர் இந்து அப்படிங்கிற இந்த வகைப்பாடுதல் சரியானதா? அதோட பிரிச்சு சொல்றது சரியா? முதல்ல தமிழர்கள் இந்து பட்டியல வருவாங்களா? மனசை திறந்து நீங்க சொல்லுங்க. பணத்துக்காக மணியாட்டும் மணியரசன் அதே பணத்துக்காக ஆரிய பிராமணர்களோட மலத்தையும் தின்னுவான். இதுதான் நம்மளோட கருத்து கணிப்பாவே இருக்கு. இது நடக்குதா இல்லையா? அவன் மலத்தையும் தின்னுவீங்களா நீங்க? அவன் சொல்றதெல்லாம் நான் வாங்கி எடுத்துட்டு அவன் இந்துன்னு சொன்னா நானும் இந்துன்னு சொல்றதா? அறிவு இருக்கா இல்லையா மணியரசன்?